நீ செய்யும் தர்மம் உன்னை மட்டுமில்லை உன் குலத்தையும் காக்கும். இது ஈசன்ற வாக்கு. நீங்கள் எவ்வளோதான் கடவுளுக்கு காசை கொட்டி கொட்டி கொடுத்தாலும், கற்பூரம் ஏற்றினாலும், பூசை பண்ணினாலும் அதெல்லாம் கடவுளுக்கு தேவையே இல்லை. எந்த கடவுளும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதும் இல்லை. கடவுள் தான் எங்களுக்கே தாரார். நீங்களே திருப்ப கடவுளுக்கு கொடுக்குறீங்க. அதை இல்லாதவனுக்கு கொடுத்து பாருங்க. அந்த இடத்துல அவன் கண்ணுக்கு நீங்கள் தான் கடவுளாக தெரிவிங்க. 2 கையை கும்பிட்டு கடவுளே எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறத விட ஒரு கையை நீட்டி நீங்கள் கொடுத்து பாருங்கள். நீங்கள் எதையுமே கேட்க வேணாம். கடவுள் உங்களுக்கு டபுளாக இல்லை ட்ரிபிளாக தருவார். கொடுக்குறதுல இருக்கிற ஃபீலே வேறு. அது இன்னொன்று சொல்கிறது, செம்ம ஃபீலாக இருக்கும். அது சொல்லவே இயலாது. அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே மனசெல்லாம் ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையாண்டா நீங்களும் கொடுத்து பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேண்டி கொடுத்துருக்கேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வேண்டி கொடுங்க. அது நீங்கள் நிறைய கொடுக்கணுமெண்டெல்லாம் இல்லை. ஐயோ 1 கொடுக்குறதா 2 கொடுக்குறதா அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. அந்த கொடுக்குற மனசு தான் வேணும். அது எல்லாருக்குமே வரணும்.